இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனித ஆகத்தா அவருடைய நினைவை திருச்சபை கொண்டாடுகின்றது. திரு அவையோடு இணைந்து நாமும் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித ஆகத்தா 3ஆம் நூற்றாண்டிலே பிறந்து வளர்ந்தவர். அதுவும் குறிப்பாக சிசிலி என்ற தீவில், இத்தாலிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு தீவு. அந்த தீவில் கத்தானியா என்ற பகுதியிலே அவர் பிறந்து வளர்கின்றார். ஒரு செல்வம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறக்கின்றார். சிறு வயதிலேயே அழகாக இருக்கின்றார். அதே நேரத்திலே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவளாக இருக்கின்றாள். தூய்மை என்பது வெளி தூய்மை அல்ல, அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தன் வாழ்வின் மூலம் எடுத்துக்காட்டியவளாக இருக்கின்றாள். காரணம் என்ன? அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். தேசியுஸ் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். உரோமை பேரரசனாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது அந்த அரசபையில் பெரிய பதவியில் இருந்த ஒருவருடைய பேர் என்றால் குயின்த்தியானுஸ். இந்த குயின்த்தியானுஸ் என்பவர் இவளிடம் இருக்கின்ற 2 விடயங்களுக்காக அவளை விரும்புகின்றார். ஒன்று ஆகத்தானுடைய அழகு, இன்னொன்று ஆகத்தாவிடம் செல்வம். ஆக இந்த 2ற்காகவும் ஆகத்தாவை அடைவதற்கு நினைக்கின்றான். ஆனால் அதற்கு அவள் ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், தன்னுடைய சாஸ்டிட்டி, வெர்ஜினிட்டியை நான் கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கின்றேன். ஆகவே எனக்கு எல்லாமே கடவுள்தான், நான் கடவுளுக்குரியவள், அவர் என்னுடைய பாதுகாவலர் என்ற ஒரு கொள்கையை தனக்கு கொண்டவளாக இருக்கின்ற ஒரு பெண். ஆனால் இந்த நேரத்திலே அந்த குயின்டினியூஸ் என்பவருக்கு ஆகத்தா ஒத்துக்கொள்ளாததால் அவளை அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கின்றான். அந்த கொடுமை எந்த அளவிற்கு என்றால் அவளுடைய மார்பகத்தையே அவன் காயப்படுத்துகின்ற நிலையில் அவளை கொடுமைப்படுத்துகின்றான். இந்த புண்கள் அவளை துன்புறுத்துகின்றன. சிறையில் அடைக்கப்படுகின்றாள். வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், அந்த நேரத்திலே தூய புனித பேதுரு அவர்கள் அவளுக்கு காட்சி கொடுத்து அந்த புண்களிலிருந்து அவளை மீட்டார் என்பதும், ஆனால் அதே நேரத்திலே அவள் தொடர்ந்து அவனால் தாக்கப்பட்டு கொண்டிருந்தனால் தொடர்ந்து ஏற்பட்ட பாதிப்புகளினால் அந்த சிறையிலே அவள் மரித்தாள் என்றும் வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த புனிதையை மார்பக புற்றுநோய் உள்ளவர்களுக்கு பாதுகாவலியாகவும், செவிலியர்களுக்கு பாதுகாவலியாகவும், பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாகவும் இவள் இருக்கின்றார். திருச்சபை அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவளை பாதுகாவலியாக அறிவித்திருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புனிதையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வது போன்று, உடலை கொல்லுபவர்களுக்காக அஞ்சாதீர்கள், ஆன்மாவை கொல்லுபவருக்காக அஞ்சுங்கள் என்பதுதான். ஆக இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற எவருக்கும் அஞ்ச வேண்டாம். தைரியத்துடன் இருங்கள், உங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், நேர்மையாக இருங்கள். நீங்கள் துன்புறும் பொழுது கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்ற செய்தி தான் இன்று கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசிக்க கேட்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற செய்தி இயேசுவுக்கு சொந்த ஊரில் நடந்த அவமானம் என்று சொல்லலாம். காரணம் என்ன? புதுமைகளை செய்தார், எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுத்தார். ஆனால் தன்னுடைய அந்த ஊரில் இருந்த நாசரேத்தில் வாழ்ந்த மக்களால் இயேசுவை ஒரு அறிவார்ந்தவராக, ஒரு தலைமை பண்பு உள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக பார்க்க முடியவில்லை. அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? தச்சனின் மகன்தானே. ஆக அதற்கு முன்பு அவருடைய பெற்றோர் தந்தை செய்து வந்த அந்த தொழிலை மையப்படுத்தியே அவரை பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். இது நாம் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அது இறைவாக்கினர் எலியாவாக இருக்கலாம், மற்றும் பல இறைவாக்கினர்கள் சொந்த ஊரில் மதிக்கப்படவில்லை. அதுபோன்று இயேசுவும் அவருடைய சொந்த ஊரில் மதிக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு முன்பே இருந்த ஒரு சிந்தனையில், அதே சிந்தனையோடு இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். ஆக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் அதை ஒரு அவமானகரமாக பார்க்க ஒரு சில எழுத்தாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், பொதுவாக தந்தையினுடைய பெயரை மையப்படுத்தி தான் ஒரு மகனை அல்லது மகளை அழைக்க வேண்டும். அதாவது யோசேப்பின் மகனே என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் மரியாவின் மகனே என்று சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு சில அவமானப்படுத்துகின்ற செயலை தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பல நேரங்களிலே இந்த ப்ரிஜூடிஸ், ஒருத்தரை பற்றி அவரை முழுமையாக அறிவதற்கு முன்பே நாம் ஒன்றை நினைத்து கொண்டு இவர் இப்படித்தான் இருப்பார் அல்லது இந்த பெண்மணி இப்படித்தான் இருப்பார் என்று முன்கூட்டியே உண்மை எதுவென்று அறியாமல் சிலரை தீர்ப்பிடுவதுண்டு. அப்படிப்பட்ட தீர்ப்புகளை நாம் இடக்கூடாது என்றும் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே,
முதலாவதாக நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அழகு என்பது அகத்தை சார்ந்ததை ஒழிய புறத்தை சார்ந்ததல்ல. ஆம், புற அழகும் தேவைதான், ஆனால் அதே நேரத்திலே அக அழகு மிகவும் முக்கியமான ஒன்று. துன்புற்று கொண்டிருக்கின்ற பொழுது துன்பத்தில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எத்தகைய துன்பமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய உடனிருப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதே போன்று யாரையும் தவறாக தீர்ப்பிடாதீர்கள். அவரவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம். என்றால் மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்தும் சரி. ஏனென்றால் இன்று தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதருடைய மகனோ மகளோ நாளை IAS IPS அதிகாரியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது, மருத்துவர்களாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஒருவர் செய்கின்ற தொழிலை வைத்து அவர்களை மதிப்பிடுவதை விட மனிதனை மனிதனாக மதிப்பதும் நேசிப்பதும் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்குரிய அடையாளம். அதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த நாளில் இறைவன் கரத்தில் நம்மை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.